இஷ்கு என்கிற பேர்ல ஒரு பைத்தியம் பிடித்திருக்கின்றது. அதுல இவரிடத்துல ஆதாரத்தை கேட்டா அவன் ஆதாரத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப இந்த 3 எடுத்து போடுங்க. ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இஷ்கில் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் ஆதாரம் இருந்தாலும் ஆதாரம் தேவையில்லை. ஆதாரத்தை வைத்துக் கொண்டு ஆதாரத்தை முன்னிறுத்தி ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு வருகிற அந்த காதல் அது காதல் அல்ல. நீ ஆதாரத்தை தான் நம்புகிறாயே தவிர நீ பெருமானாரை நம்பவில்லை என்று அர்த்தம். பெருமானாருடைய நம்பிக்கை ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆதாரத்திற்கு அப்பால் இருக்க வேண்டும். அதாவது இஷ்கு மிகச்சு போச்சுன்னு வைங்க, பிரியம். இப்போ ஒருதான் அடுத்தவங்க முன்னாடியே தூக்கிட்டு வந்துட்டான். கோர்ட்டார் கேட்குறான், ஏன்டா நீ அடுத்தவங்க முன்னாடி தூக்கிட்டு வந்த? எனக்கு இஷ்கு வந்துடுச்சு. சம்மந்தப்பட்ட புருஷக்காரன் இவன் மனைவி தான் அப்படின்னு கேட்கும்போது என்னப்பா ஆதாரம்? இவன் இஷ்குக்காரன் சொல்கிறான், ஆதாரமா ஒன்றும் கேட்கக்கூடாது, இது இஷ்கு, நாங்கள் யாரையும் தூக்கிட்டு வருவோம் என்று சொல்கிற மாதிரி இவர் கதையை கொண்டு போகிறாரு. எல்லாவற்றுக்குமே குர்ஆன் ஆதாரத்தை தான் கேட்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், உமை எதுவும் அல்லாஹ் இலாஹன் நாகர, யார் அல்லாஹ்வை உடன் வேறு கடவுள்களை ஆக்கிக் கொள்கின்றாரோ, அழைத்து பிரார்த்திக்கின்றாரோ, லா புர்ஹான லஹு பிஹி, அவருக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆதாரம் தன்னுடைய அடிப்படையில் தான் நீ ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது. ஆதாரம் தான் இஸ்லாம், ஆதாரம் தான் மார்க்கம், ஆதாரம் தான் சத்தியம். இஷ்கு சத்தியம் கிடையாது. இஷ்கு என்று சொன்னால் உன்னை போல கிறுக்குன்னு அர்த்தம்.